வைத்த இஷார் என்ன கொடுக்குறார் பாபா, நேரத்தின்படி அநேக விதத்தில் நமக்கு தடைகளானது வருது. எந்த விதமான, அதாவது ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, மாயாவுக்கு அவங்க வசமானாலும் அந்த மாயாவை அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்க்கக்கூடியவராயிடுவாங்க. சேவையில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாயாவுக்கு வசமாயிட்டு இருக்கிறாங்கன்னா சேவையில் அவங்க மூலமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, அவங்க ஒரு சிறப்பான ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாயாவில் பார்த்தெல்லாம் அவங்களுக்கு பயமானது ஏற்படவே ஏற்படாது. ஒன்று, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நன்மையான பாவனையின் மூலமாக யாரெல்லாம் இன்னைக்கு மாயாவுக்கு வசமாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் இன்னைக்கு நமக்கு தடையை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே நன்மையினுடைய பாவனையின் மூலமாக இரக்கம் என்பது நம்ம வைக்கணும். ஆனால் அந்த ஒரு காரணத்தினால, அதாவது எந்த காரணத்தினால நிறைய நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க, நிறைய நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, அந்த காரணத்தினால நம்ம அதை ஒரு காரணமாக வச்சு நாம் என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா. ஒரு குழப்பத்தில் நம்ம வரோம் அப்படின்னா, அதாவது வீணான சங்கல்பத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னாலே நம்ம கீழே விழுந்துட்டோம் தான் அர்த்தம். நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோன்னா மாயா வந்தாலும் அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா போராடக்கூடியவங்களாக நினைப்பாங்களே தவிர தனக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சாலே கீழே விழுந்துட்டோன்னு தான் அர்த்தம். யார் ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய பாட்டு நடிப்பை சாட்சிங்கிற ஸ்தித்தியில் இருந்து பார்க்குறாங்க, அவங்க தான் எப்படி இருக்க முடியும், ஆடாத அசையாத ஏக்கிற ஸ்தித்தியில் அவங்களால இருக்க முடியும். ஓம் சாந்தி.